உன்னை இழிவாக பார்த்தவர்களை வெற்றி மூலம் பதிலடி கொடு. இந்த ஒரு வரி வெறும் கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, அது அறிவின் உச்சம். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு நாள் இழிவை சந்திப்பார்கள். சிலர் அதை மனதில் வைத்துக்கொண்டு உடைந்து போவார்கள், சிலர் அதை மறந்து விடுவார்கள். ஆனால் சிலர் மட்டும் அந்த இழிவை சக்தியாக மாற்றி வெற்றியாக உயர்வார்கள். அவர்கள்தான் உலகத்தில் அடையாளம் வைக்கும் மனிதர்கள். ஒரு மனிதனை இழிவாக பார்க்கும்போது அது அவனுடைய மதிப்பை குறைக்காது, அது பார்க்கும் மனிதனின் மனநிலையை மட்டும் காட்டும். இழிவாக பார்க்கப்படுவது ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு சோதனை. அந்த சோதனையை எப்படி நீ எதிர்கொள்கிறாய் என்பதே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். கோபத்தில் பதில் சொல்வது எளிது, ஆனால் அமைதியாக இருந்து சாதித்து காட்டுவதுதான் கடினம். அந்த கடினமான பாதையை தேர்வு செய்பவனே உயர்வான். சாணக்கியர் கூறும் ஒரு நெறி: எதிரியின் முன்னிலையில் உன் வலிமையை காட்டாதே, உன் வெற்றியால் அவரை மௌனமாக்கு. வார்த்தைகளால் வரும் வெற்றி தற்காலிகம், செயலால் வரும் வெற்றி நிரந்தரம். அதனால் உன்னை இழிவாக பார்த்தவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையை உயர்த்திக்கொள், அதுவே மிகப்பெரிய பதில். வாழ்க்கையில் சிலர் உன்னை மதிக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்ள முடியாததால். ஒரு வைரம் மண்ணில் கிடந்தாலும் அது தனது மதிப்பை இழக்காது. அதை அறிந்தவன் மட்டும் அதை மதிப்பான். அதுபோல் உன் மதிப்பை எல்லோரும் அறிய மாட்டார்கள். அதனால் அவர்கள் உன்னை இழிவாக பார்க்கலாம். ஆனால் அதனால் நீ உன் மதிப்பை சந்தேகிக்க கூடாது. ஒரு மனிதன் இழிவை சந்திக்கும் போது அவன் 2 வழிகளில் செல்ல முடியும். 1, மனம் உடைந்து நிற்கலாம். 2, அந்த இழிவை ஊக்கமாக மாற்றி முன்னேறலாம். இந்த 2இல் எந்த வழியை நீ தேர்வு செய்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையை மாற்றும். இழிவை சக்தியாக மாற்றும் மனிதன் ஒரு நாள் அனைவருக்கும் முன் உயர்ந்து நிற்பான். நீ நினைத்துப் பார், உன்னை இழிவாக பார்த்தவர்களுக்கு உடனே பதில் சொன்னால் என்ன கிடைக்கும்? 1 நிமிட திருப்தி. ஆனால் நீ அமைதியாக உழைத்து வெற்றி பெற்றால் என்ன கிடைக்கும்? ஒரு வாழ்நாள் மரியாதை. அதனால் சிறிய திருப்திக்காக பெரிய வெற்றியை இழக்காதே. உன்னை இழிவாக பார்க்கும் மனிதர்கள் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. அவர்கள் செய்யக்கூடியது ஒன்றே, உன் மனதை பாதிக்க முயற்சிப்பது. அதனால் உன் மனதை காக்க கற்றுக்கொள். மனம் உறுதியானால் உலகம் உன்னை குலைக்க முடியாது. ஒரு சிங்கத்தை யாராவது இழிவாக பார்த்தால் அது திரும்பி பார்த்து குறைக்காது. அது தனது பாதையில் அமைதியாக நடக்கும். ஆனால் ஒரு நாள் அதன் வலிமை உலகத்திற்கு தெரியும். அதுபோல் நீயும் அமைதியாக உழை. உன் வெற்றிதான் உன் குரலாகட்டும். வாழ்க்கையில் பலர் உன்னை சோதிப்பார்கள். சிலர் உன்னை கீழே இழுக்க முயற்சிப்பார்கள், சிலர் உன்னை கேலி செய்வார்கள். ஆனால் இவையெல்லாம் உன் பயணத்தின் ஒரு பகுதி. இந்த சோதனைகள் இல்லாமல் நீ வலிமையானவனாக மாற முடியாது. ஒரு கல்லை எடுத்து சிலை உருவாக்கும் பொழுது அதை பலமுறை அடிக்க வேண்டும். அந்த அடிகள் இல்லாமல் அது அழகான சிலையாக மாறாது. அதுபோல் வாழ்க்கையில் வரும் இழிவுகள் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருகிறன. நீ எவ்வளவு இழிவை சந்தித்தாலும் உன் இலக்கை மறக்காதே. உன் கவனம் உன் வளர்ச்சியில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நீ என்ன செய்கிறாய் என்பதே முக்கியம். ஒரு நாள் உன்னை இழிவாக பார்த்தவர்களே உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அது உன் வார்த்தைகளால் இல்லை, உன் செயலால். அதனால் பேசாமல் செய், சத்தமில்லாமல் வளர்ச்சி அடை. அதுவே உண்மையான வலிமை. நினைவில் வை, வாழ்க்கையில் 2 வகையான மனிதர்கள் உள்ளனர்: பேசுபவர்கள், செயல்படுபவர்கள். பேசுபவர்கள் ஒரு நாள் மறைந்து போவார்கள், செயல்படுபவர்கள் வரலாற்றில் நிற்பார்கள். நீ எந்த வகையில் இருக்க விரும்புகிறாய் என்பதை நீயே தீர்மானிக்க வேண்டும். நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உன் மனநிலையை மாற்ற வேண்டும். என்னை இழிவாக பார்த்தார்கள் என்று நினைத்து வருந்தாதே. அதனால் நான் இன்னும் உயர வேண்டும் என்று நினைத்து உழை. ஒரு நாள் உன் வெற்றி அவர்களுக்கு பதில் சொல்லும். அந்த பதில் வார்த்தைகளால் வராது, அது உன் வாழ்க்கையின் உயரத்தால் வரும். அதுதான் உண்மையான பதிலடி. இழிவு ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்தை வெற்றியாக மாற்றுவது ஒரு சாதாரண மனிதனின் வேலை அல்ல. அது மன உறுதியும்
தன்னம்பிக்கையும் கொண்ட மனிதனின் கடமை. ஒரு விதையை மண்ணில் புதைத்தால் அது இருளில் தள்ளப்படுகிறது. ஆனால் அந்த இருள் அதை அழிக்காது, அதை வளர்க்கும். அதுபோல் உன்னை இழிவாக பார்த்த அந்த தருணங்கள் உன்னை தாழ்த்த வரவில்லை, உன்னை உயர்த்தும் விதையாகவே வந்திருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனது மதிப்பை மற்றவர்களின் பார்வையில் அளக்க ஆரம்பித்து விட்டால் அவன் வாழ்க்கை முழுவதும் சந்தேகத்திலேயே கழியும். ஆனால் தனது மதிப்பை தன் முயற்சியால் நிரூபிக்கத் தொடங்கினால் உலகமே அவனை மதிக்கத் தொடங்கும். உன்னை இழிவாக பார்த்தவர்களை மாற்ற முயற்சிக்காதே, உன்னை உயர்த்திக்கொள். அவர்கள் தானாகவே மாறுவார்கள். இதுதான் அறிவின் பாதை. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை நின்ற இடத்திலேயே தள்ளிவிடும். யாரும் உன்னை கவனிக்க மாட்டார்கள், யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள். அந்த நேரத்தில்தான் உண்மையான மனிதன் உருவாகிறான். ஆதரவு இல்லாத சூழலில் தன்னை உருவாக்கிக் கொள்பவனே உலகத்தில் நிலைத்து நிற்பான். ஆதரவு கிடைத்தால் யாரும் வளர முடியும். ஆனால் ஆதரவு இல்லாத போது வளர்பவனே உண்மையான வலிமை கொண்டவன். உன்னை இழிவாக பார்த்தவர்களின் வார்த்தைகள் உன் மனதில் நஞ்சாக இருக்கக்கூடாது. அது உன் முயற்சிக்கான எரிபொருளாக மாற வேண்டும். அவர்கள் சொன்ன ஒவ்வொரு இழிவும் உன் உள்ளத்தில் ஒரு தீப்பொறியாக இருக்க வேண்டும். அந்த தீப்பொறி உன்னை முன்னேற்றும் சக்தியாக மாற வேண்டும். அப்போதுதான் நீ வெற்றி பெறுவாய். ஒரு ஆறு தனது பாதையில் வரும் கற்களை பார்த்து நிற்காது. அது அதை தாண்டி ஓடும். சில நேரங்களில் அதை சுற்றி செல்லும். ஆனால் அது தனது இலக்கை அடைவதை நிறுத்தாது. அதுபோல் வாழ்க்கையில் வரும் இழிவுகள் உன்னை தடுக்கக்கூடாது. அது ஒரு தடையாக அல்ல, அது ஒரு சோதனையாக இருக்க வேண்டும். நீ நினைத்துப் பார், உலகத்தில் பெரிய மனிதர்கள் யாரும் இழிவை சந்திக்காமல் உயர்ந்தவர்களா? இல்லை. அவர்கள் அனைவரும் ஒரு கட்டத்தில் கேலி செய்யப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், இழிவாக பார்க்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் அந்த இழிவை ஒரு காரணமாக கொண்டு நிற்கவில்லை, அது ஒரு காரணமாக கொண்டு முன்னேறினர். நீ எதற்காக உழைக்கிறாய் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இலக்கு தெளிவாக இருந்தால் மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை குலைக்காது. இலக்கு இல்லாத மனிதனே பிறர் சொல்வதை கேட்டு திசை மாறுவான். இலக்கு உள்ள மனிதன் பாதையில் வரும் சத்தத்தை பொருட்படுத்த மாட்டான். ஒரு நாள் உன்னை இழிவாக பார்த்தவர்களே உன்னிடம் வந்து பேச முயற்சிப்பார்கள். ஆனால் அப்பொழுது நீ அவர்களிடம் பழிவாங்க நினைக்க கூடாது. உண்மையான வெற்றி மற்றவர்களை தோற்கடிப்பதில் இல்லை, உன்னை நீ வெல்வதில்தான் இருக்கிறது. உன் மனதில் கோபம் இருந்தால் அது உன் வளர்ச்சியை தடுக்கிறது. அதனால் கோபத்தை விடு, முயற்சியை பிடி. நீ அமைதியாக உழைத்தால் உன் வெற்றி ஒரு நாள் சத்தமாக பேசும். அந்த சத்தம் வார்த்தைகளால் வராது, அது உன் நிலைமையால் வரும். உன்னை இழிவாக பார்த்தவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே பதில் உன் சாதனை. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை, யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள். நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நீயே உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த உண்மையை உணர்ந்தவனே வாழ்க்கையில் உயர்வான். நீ உன் நேரத்தை எதற்காக செலவிடுகிறாய் என்பதை கவனிக்க வேண்டும். பிறர் சொன்ன வார்த்தைகளை நினைத்து வருந்துவதில் நேரத்தை வீணாக்காதே. அந்த நேரத்தை உன் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கொள். நேரத்தை சரியாக பயன்படுத்தும் மனிதன் வாழ்க்கையை வெல்ல முடியும். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். அந்த மாற்றம் திடீரென வராது. அது தினமும் நீ எடுக்கும் சிறிய முயற்சிகளின் விளைவாக வரும். அந்த முயற்சிகள்தான் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும். நினைவில் வை, உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிப்பது நீ உன்னை மதிக்க ஆரம்பித்த பிறகே. நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். அதனால் முதலில் உன் மதிப்பை நீ அறிந்து கொள். உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன் வாழ்க்கையின் எதிரிகள் அல்ல, அவர்கள் உன் வாழ்க்கையின் ஆசிரியர்கள். அவர்கள் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். நீ இன்னும் உயர வேண்டும் என்ற பாடம். அந்த பாடத்தை புரிந்து கொண்டவனே வெற்றி பெறுவான். ஒரு மரம் உயர வளரும் போது காற்று அதை பலமாக அடிக்கும். ஆனால் அந்த காற்று அதை விழச் செய்யவில்லை, அதை வலிமையானதாக மாற்றுகிறது. அதுபோல் வாழ்க்கையில் வரும் இழிவுகள் உன்னை விழச் செய்யாது, அது உன்னை வலிமையானவனாக மாற்றும். நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இன்று தொடங்கு, நாளைக்கு காத்திருக்காதே. இந்த தருணமே உன் வாழ்க்கையின் முக்கியமான தருணம்.
இப்பொழுது நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். உன் மனதில் ஒரு உறுதி வைத்துக்கொள், என்னை யாரும் இழிவாக பார்க்க முடியாத அளவுக்கு நான் உயர்வேன் என்று. அந்த எண்ணமே உன் சக்தியாக மாறும். அந்த சக்தியே உன்னை முன்னேற்றும். ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது அந்த இழிவுகள் இல்லையென்றால் நான் இவ்வளவு உயர்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுவாய். அந்த நாள்தான் உன் உண்மையான வெற்றியின் நாள். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இழிவையும் நினைத்து பார்த்து வருந்திக் கொண்டே இருந்தால் நீ எப்போதும் கடந்த காலத்திலேயே வாழ்ந்து விடுவாய். ஆனால் அந்த இழிவுகளை நினைத்து இதுதான் என் எழுச்சியின் காரணம் என்று தீர்மானித்தால் உன் எதிர்காலம் பிரகாசமாக மாறும். ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளும் அந்த ஒரு தருணமே அவன் வாழ்க்கையின் திருப்புமுனை. அந்த தருணத்தை நீ இப்போது உருவாக்க வேண்டும். உன்னை இழிவாக பார்த்தவர்களின் எண்ணிக்கையை எண்ணி கவலைப்படாதே. உன் முயற்சியின் அளவை உயர்த்து. உலகம் உன்னை குறை சொல்லும் போது அது உன் வளர்ச்சியை பார்த்துதான். சாதாரண மனிதனை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள். உயர முயற்சி செய்பவனையே உலகம் சோதிக்கும். அந்த சோதனையை தாண்டி நிற்பவனே வெற்றி பெறுவான். நீ அமைதியாக உழைக்கும் போது பலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உன்னை சோம்பேறி என்று நினைக்கலாம். சிலர் உன்னை ஏளனமாக பார்க்கலாம். ஆனால் அவர்கள் உன் உழைப்பின் ஆழத்தை அறிய மாட்டார்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாரும் அதை பார்க்க மாட்டார்கள். ஆனால் அது முளைத்த பிறகு எல்லோரும் அதை கவனிப்பார்கள். அதுபோல் உன் உழைப்பும் ஒரு நாள் வெளிப்படும். வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் மற்றவர்களின் கருத்தை அடிப்படையாக வைத்து தன் பாதையை மாற்றுவது. நீ உன் பாதையை தேர்வு செய்தவனாக இருக்க வேண்டும். அந்த பாதையில் எத்தனை பேர் கல்லெறிந்தாலும் நீ முன்னேற வேண்டும். கல் எறியும் மனிதர்கள் எப்போதும் இருப்பார்கள். ஆனால் அந்த கற்களை வைத்து சுவர் கட்டுபவனே முன்னேறுவான். ஒரு மனிதன் தனது மனதை கட்டுப்படுத்திக் கொண்டால் அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. வெளியிலிருந்து வரும் தாக்குதல்கள் அவனை பாதிக்காது. உன்னை இழிவாக பார்த்தவர்களின் வார்த்தைகள் உன் மனதில் இடம் பெறக்கூடாது. மனம் என்பது ஒரு கதவு போன்றது. அதை திறப்பது உன் கையில்தான். யாருடைய வார்த்தைகளையும் உள்ளே விடாமல் இருக்க கற்றுக்கொள். நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும். உலகம் முழுவதும் உன்னை எதிர்த்தாலும் நீ உன்னை நம்பினால் போதும். அந்த நம்பிக்கைதான் உன் மிகப்பெரிய ஆயுதம். ஆயுதம் இல்லாத போரில் கூட மன உறுதி இருந்தால் வெற்றி பெற முடியும். நினைவில் வை, இழிவு என்பது உன் வாழ்க்கையின் எதிரி அல்ல. அது உன் ஆசிரியர். அது உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. நீ இன்னும் வலிமையானவனாக மாற வேண்டும் என்று அது சொல்லுகிறது. அந்த பாடத்தை புரிந்து கொண்டவனே உயர்வான். நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடத் தொடங்கினால் உன் மன அமைதி குலையும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உள்ளது. உன் பாதை தனித்துவமானது. அதனால் மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து வருந்தாதே. உன் முன்னேற்றத்தை மட்டும் கவனிக்கவும். ஒரு நாள் உன் முயற்சிகள் பலன் தரும். அந்த நாள் திடீரென வராது. அது நீ தினமும் செய்த உழைப்பின் விளைவு. அந்த நாளில் உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன் முன்னால் தலை குனிவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீ பெருமை கொள்வதை விட பணிவுடன் இரு. பணிவே உன் வெற்றியை நிலைநிறுத்தும். வாழ்க்கையில் ஒரு உண்மை வெற்றி பெற்றவனை உலகம் பாராட்டும். ஆனால் அவன் சந்தித்த துன்பங்களை யாரும் கவனிக்க மாட்டார்கள். அதனால் துன்பங்களை பயப்படாதே. அதுதான் உன்னை உருவாக்கும். துன்பம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. நீ எந்த சூழ்நிலையிலும் உன் இலக்கை விட்டுவிடக்கூடாது. சில நேரங்களில் பாதை கடினமாக இருக்கும். சில நேரங்களில் தோல்வி வரும். ஆனால் அது முடிவு அல்ல. அது ஒரு இடைநிலை மட்டுமே. அந்த இடைநிலையை தாண்டி செல்லும் மனிதனே உச்சியை அடைவான். ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொண்டே இருந்தால் அவனை யாராலும் தடுக்க முடியாது. தினமும் சிறிது முன்னேற்றம் செய்தால் போதும். அந்த சிறிய முன்னேற்றங்கள் தான் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் எண்ணங்கள், உன் செயல்கள், உன் பழக்கங்கள் இவையெல்லாம் உன் கையில் இருக்க வேண்டும். இவற்றை கட்டுப்படுத்தும் மனிதனே வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய்.
அந்த இழிவுகள், அந்த துன்பங்கள் எல்லாம் உன் வெற்றியின் அடித்தளமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வாய். அந்த புரிதலே உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். உன்னை இழிவாக பார்த்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள். மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, அது உனக்காக. கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டால் அது உன் மனதை சுமையாக மாற்றும். அந்த சுமையை நீக்கினால்தான் நீ இலகுவாக முன்னேற முடியும். நீ அமைதியாக உழைத்துக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை ஒரு நாள் பேசும். அந்த பேச்சு வார்த்தைகளால் வராது, அது உன் சாதனைகளால் வரும். அதுதான் உண்மையான பதிலடி. நினைவில் வை, வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சிலர் உன்னுடன் வருவார்கள், சிலர் விட்டு செல்வார்கள். ஆனால் நீ உன் பாதையை விட்டுவிடக்கூடாது. நீ உன் வாழ்க்கையில் ஒரு தடம் பதிக்க விரும்பினால் இன்று தொடங்கு, இப்போதே தொடங்கு. நாளை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த நாளே வராது. செயலில் இறங்கு, உன் முயற்சியை தொடங்கு. ஒரு நாள் உலகம் உன்னை பார்க்கும். ஆனால் அதற்கு முன் நீ உன்னை உருவாக்க வேண்டும். உன்னை உருவாக்கிக் கொள்ளும் அந்த பயணம்தான் முக்கியம். அந்த பயணத்தில் வரும் இழிவுகள், தடைகள், இவை அனைத்தும் உன்னை வலிமையானவனாக மாற்றும். உன்னை உருவாக்கிக் கொள்ளும் அந்த பயணம்தான் முக்கியம். அந்த பயணத்தில் வரும் இழிவுகள், தடைகள், இவை அனைத்தும் உன்னை வலிமையானவனாக மாற்றும். இந்த உண்மையை உணர்ந்தவனே வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வான். ஏனெனில் வாழ்க்கை எளிதாக கிடைக்கிற வெற்றிகளை மதிக்காது, போராடி பெற்ற வெற்றிகளையே உயரமாக வைத்துக் கொள்கிறது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கும் போது முதலில் அவன் தன் எண்ணங்களை மாற்ற வேண்டும். என்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைப்பதை விட நான் என்னை மதிக்கத் தொடங்குவேன் என்று முடிவு செய்ய வேண்டும். அந்த ஒரு எண்ணமே அவனை உயர்வின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். பிறர் பார்வையை மாற்றுவது கடினம், ஆனால் உன் மனநிலையை மாற்றுவது உன் கையில்தான் உள்ளது. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் கருத்துக்கு அடிமையாக மாற்றாதே. உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிறர் சொல்வதை கேட்டு உன் பாதையை மாற்றினால் நீ எப்போதும் குழப்பத்தில் வாழ்வாய். ஒரு மனிதன் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்திக் கொண்டால் அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். எண்ணங்கள்தான் செயலாக மாறுகின்றன, செயல்கள்தான் பழக்கமாக மாறுகின்றன, பழக்கங்கள்தான் வாழ்க்கையாக மாறுகின்றன. அதனால் உன் எண்ணங்களை சரியாக வைத்துக்கொள். உன்னை இழிவாக பார்த்தவர்களை நினைத்து கோபப்படாதே. அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே. ஆனால் உன் வாழ்க்கை ஒரு பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தில் நீ எழுதப் போவதுதான் முக்கியம். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன் பயத்தை வெல்ல வேண்டும். பயம்தான் மனிதனை தடுக்கிறது. பயத்தை தாண்டி முன்னேறினால் வெற்றி நிச்சயம். ஒரு நாள் உன் வாழ்க்கை ஒரு உதாரணமாக மாறும். மக்கள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அதுதான் உண்மையான வெற்றி. உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டும். நினைவில் வை, இழிவு உன்னை தாழ்த்தாது, அது உன்னை சோதிக்கும். அந்த சோதனையை நீ தாண்டினால் உன் உயரத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீ உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடு. என்னை யாரும் இழிவாக பார்க்க முடியாத அளவுக்கு நான் உயர்வேன் என்று. அந்த முடிவே உன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் நீ உன் இலக்கை அடைவாய். அந்த நாளில் உன்னை இழிவாக பார்த்தவர்களை நினைத்து கோபப்பட மாட்டாய். அதற்கு பதிலாக அவர்கள் இல்லை என்றால் நான் இவ்வளவு உயர்ந்திருக்க மாட்டேன் என்று நினைப்பாய். அந்த எண்ணமே உன் மன அமைதியாக இருக்கும். உன் வெற்றிதான் அவர்களுக்கு பதில். இந்த ஒரு உண்மையை மனதில் பதித்துக் கொண்ட மனிதன் வாழ்க்கையில் ஒருபோதும் தளரமாட்டான். ஏனெனில் அவன் கவனம் மற்றவர்களின் வார்த்தைகளில் இல்லை. அவன் கவனம் தனது உயர்வில் மட்டுமே இருக்கும். உலகம் என்ன சொல்கிறது என்பதை கவனிக்கும் மனிதன் வழி தவறுவான். ஆனால் தனது இலக்கை மட்டுமே பார்க்கும் மனிதன் உச்சியை அடைவான். ஒரு மனிதன் உயரம் நோக்கி செல்லும் போது அவனை கீழே இழுக்க பல கைகள் முயற்சிக்கும். அந்த கைகள்தான் விமர்சனங்கள், இழிவுகள், சந்தேகங்கள். அவை அனைத்தும் உன்னை நிறுத்துவதற்காக வரும். ஆனால் நீ உறுதியுடன் இருந்தால் அந்த கைகள் உன்னை தடுக்க முடியாது. மாறாக
அவை உன் வலிமையை அதிகரிக்கும். நீ உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நீ பிடிக்க முடியாது. சிலர் உன்னை வெறுப்பார்கள், சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், சிலர் உன்னை இழிவாக பார்க்கலாம். ஆனால் அது உன் மதிப்பை குறைக்காது. அது அவர்களின் பார்வையை மட்டுமே காட்டும். ஒரு மனிதன் தனது பாதையில் நம்பிக்கையுடன் நடந்தால் உலகம் அவனை தடுக்க முடியாது. தடைகள் வரும், சோதனைகள் வரும், தோல்விகள் வரும். ஆனால் அவை அனைத்தும் ஒரு கட்டம் மட்டுமே. அந்த கட்டத்தை தாண்டி செல்லும் மனிதனே வெற்றியை அடைவான். நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நேற்று இருந்த உன்னை விட இன்று சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த ஒரு பழக்கம் உன்னை தொடர்ந்து உயர்த்தி கொண்டு செல்லும். மற்றவர்களை வெல்ல வேண்டாம், உன்னை நீ வெல்ல முயற்சி செய். ஒரு நாள் உன் வாழ்க்கை முழுவதும் மாறியிருக்கும். அந்த மாற்றம் ஒரே நாளில் வராது. அது தினசரி உழைப்பின் விளைவு. அந்த உழைப்பை தொடர்ந்து செய்தால் வெற்றி உன்னை தேடி வரும். நினைவில் வை, உன்னை இழிவாக பார்த்தவர்களுக்கு நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உனக்காக வாழ வேண்டும், உன் இலக்குக்காக உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் பலன்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் அமைதியாக உழைத்தால் அவன் வெற்றி சத்தமாக பேசும். அந்த சத்தம் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும். அந்த நாள்தான் உன் உண்மையான வெற்றியின் நாள். நீ உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் இருந்தாலும் உன் மனநிலையை உயரமாக வைத்துக்கொள். சூழ்நிலை உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. நீயே உன் சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அந்த எண்ணமே உன்னை முன்னேற்றும். ஒரு நாள் உன் முயற்சிகள் எல்லாம் பலன் தரும். அந்த நாளில் நீ சந்தித்த ஒவ்வொரு இழிவும் உனக்கு ஒரு பாடமாக இருக்கும். அந்த பாடங்களே உன்னை இன்று இருக்கும் உயரத்திற்கு கொண்டு வந்தது என்று நீ உணர்வாய். நீ உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடு. நான் என்னை நிரூபிப்பேன் என்று. அந்த தீர்மானம் உன் உள்ளத்தில் ஒரு தீயாக இருக்க வேண்டும். அந்த தீயே உன்னை தினமும் முன்னேற்றும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் தன் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நேரம் என்பது திரும்ப கிடைக்காத ஒன்று. அதை வீணாக்கினால் வாழ்க்கையை வீணாக்கியதற்கு சமம். நீ உன் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை வைத்துக்கொள். சிறிய இலக்குகள் உன்னை சிறிய வாழ்க்கைக்கு மட்டும் கொண்டு செல்லும். பெரிய இலக்குகள் தான் உன்னை பெரிய மனிதனாக மாற்றும். நினைவில் வை, உன்னை இழிவாக பார்த்தவர்களை வெல்ல வேண்டிய அவசியமில்லை. நீ உன் வாழ்க்கையை உயர்த்தினால் போதும். அவர்கள் தானாகவே மௌனமாகி விடுவார்கள். ஒரு நாள் உலகம் உன்னை மதிக்கும். ஆனால் அதற்கு முன் நீ உன்னை மதிக்க வேண்டும். உன் முயற்சியை மதிக்க வேண்டும். உன் நேரத்தை மதிக்க வேண்டும். இந்த மதிப்புகள்தான் உன்னை உயர்த்தும். நீ உன் வாழ்க்கையில் எந்த சோதனையையும் சந்தித்தாலும் தளராதே. சோதனைகள்தான் மனிதனை வலிமையானவனாக மாற்றும். அந்த சோதனைகளை தாண்டி செல்லும் மனிதனே வெற்றியை அடைவான். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் சரியான பாதையை தேர்வு செய்தேன் என்று பெருமையாக சொல்ல வேண்டும். அந்த பெருமைதான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. நினைவில் வை, உலகம் எப்போதும் பேசும், ஆனால் வெற்றி பெற்றவனை பார்த்தவு. நினைவில் வை, உலகம் எப்போதும் பேசும், ஆனால் வெற்றி பெற்றவனை பார்த்தவுடன் அது மௌனமாகும். அந்த மௌனத்தை உருவாக்குவது உன் கடமை. நண்பர்களே, உன்னை இழிவாக பார்த்தவர்களை வார்த்தைகளால் வெல்ல வேண்டாம். உன் வெற்றியால் அவர்களை மௌனமாக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் கருத்துக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.